வணக்கம்மா. நான் சரஸ்வதி பழனி. இன்னைக்கு இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு பெருமாள் பூஜையை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பெருமாள் என் கணவரோட இஷ்ட தெய்வம். அதனால சனிக்கிழமைனா சிம்பிளாக பெருமாளுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணுறது என்னோட வழக்கம். அப்படி இன்னைக்கு பாலாலையும் தீர்த்தத்தாலையும் பெருமாள் அபிஷேகம் பண்ணியிருக்கேன். தீர்த்தத்தில் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா, பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, அதுக்கப்புறம் பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச குங்குமப்பூ இதெல்லாம் போட்டு தீர்த்தம் ரெடி பண்ணி அவருக்கு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி பூஜையை முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளை வணங்குறவங்களா இருந்தால் நேராக போய் பெருமாளை வணங்காமல் ஃபஸ்ட்டு தாயாரை போய் வணங்கி உங்கள் கோரிக்கைகளை தாயார்கிட்ட சொல்லி அவங்கள வணங்கிட்டு அதுக்கப்புறம் பெருமாளை வணங்கி பாருங்கள். உங்கள் கோரிக்கை சீக்கிரமாக நிறைவேறதை நீங்களே பார்க்கலாம். எப்படி நம்ம வீட்டு பிள்ளைங்க நம்மக்கிட்ட வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி அதுக்கப்புறமா அப்பா கிட்ட அவங்களுக்கு தேவையானதை அவங்க செஞ்சு முடிச்சுக்கிறாங்களோ, அந்த மாதிரி நம்ம தாயார்கிட்ட சொன்னால் நம்ம தாயார் நமக்காக பெருமாள் கிட்ட பேசி நம்ம விஷயங்களை முடிச்சு கொடுத்துருவோம். வணக்கம்மா. நான் சரஸ்வதி பழனி. இன்னைக்கு இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு பெருமாள் பூஜையை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பெருமாள் என் கணவரோட இஷ்ட தெய்வம். அதனால சனிக்கிழமைனா சிம்பிளாக பெருமாளுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணுறது என்னோட வழக்கம். அப்படி இன்னைக்கு பாலாலையும் தீர்த்தத்தாலையும் பெருமாள் அபிஷேகம் பண்ணியிருக்கேன். தீர்த்தத்தில் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா, பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, அதுக்கப்புறம் பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச குங்குமப்பூ இதெல்லாம் போட்டு தீர்த்தம் ரெடி பண்ணி அவருக்கு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி பூஜையை முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளை வணங்குறவங்களா இருந்தால் நேராக போய் பெருமாளை வணங்காமல் ஃபஸ்ட்டு தாயாரை போய் வணங்கி உங்கள் கோரிக்கைகளை தாயார்கிட்ட சொல்லி அவங்கள வணங்கிட்டு அதுக்கப்புறம் பெருமாளை வணங்கி பாருங்கள். உங்கள் கோரிக்கை சீக்கிரமாக நிறைவேறதை நீங்களே பார்க்கலாம். எப்படி நம்ம வீட்டு பிள்ளைங்க நம்மக்கிட்ட வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி அதுக்கப்புறமா அப்பா கிட்ட அவங்களுக்கு தேவையானதை அவங்க செஞ்சு முடிச்சுக்கிறாங்களோ, அந்த மாதிரி நம்ம தாயார்கிட்ட சொன்னால் நம்ம தாயார் நமக்காக பெருமாள் கிட்ட பேசி நம்ம விஷயங்களை முடிச்சு கொடுத்துருவோம்.